வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல டிரைவிங் லைசென்ஸ் சம்பந்தமா வரப்போற பெரிய மாற்றங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. முதல்ல நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஆர்டிஓ ஆஃபீஸ் போனாலே அந்த பெரிய கியூ, அந்த அலைச்சல், மணிக்கணக்கா காத்துக்கிட்டு இருக்கிறது நினைச்சாலே கொஞ்சம் சோர்வா இருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை இல்ல. ஏன்னா முழு சிஸ்டமும் மாறப்போகுது. எல்லாமே டிஜிட்டல், ஆட்டோமேட்டட், இன்னும் சொல்ல போனா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆக போகுது. சரி, இதுல என்னென்ன இருக்குன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல டிரைவிங் டெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுல ஒரு பெரிய டெக்னாலஜி அப்கிரேட் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஓ ஆபீசர் நின்னு நம்மள பாத்துக்கிட்டே இருப்பாரு. அவரு சொல்றதுதான் ஃபைனல். ஆனா இனிமே அப்படி இல்ல. முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக் கேமராக்களும் சென்சார்களும் தான் நம்மள கண்காணிக்க போகுது. நம்ம பண்ற ஒவ்வொரு சின்ன அசைவும் ரெக்கார்ட் ஆகும். யோசிச்சு பாருங்களேன், நீங்க கோட்டை தாண்டி வண்டி ஓட்டுறீங்களா, சரியா இண்டிகேட்டர் போடுறீங்களா, ரிவர்ஸ் எடுக்கும்போது எவ்வளவு துல்லியமா இருக்கீங்கன்னு இப்படி எல்லாத்தையும் இந்த சிஸ்டம் நோட் பண்ணும். கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் கண்டுபிடிச்சிடும். இது ஏதோ எதிர்கால திட்டம்னு நினைக்காதீங்க. இப்போவே தமிழ்நாட்டுல சோழிங்கநல்லூர், கரூர்னு ஒரு 7 முக்கியமான இடங்கள்ல இந்த சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு பெரிய மாற்றம் பத்தி பார்க்கலாம். இனிமே நீங்க லைசென்ஸ் டெஸ்ட்காக ஆர்டிஓ ஆபீஸ் பக்கவே போக தேவையில்லை. எப்படின்னு கேக்குறீங்களா? அரசாங்கமே சில பிரைவேட் டிரைவிங் ஸ்கூல்களுக்கு அதிகாரப்பூர்வமா டெஸ்ட் நடத்துறதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதாவது முழு டெஸ்ட் ப்ராசஸையும் அவங்களே பார்த்துப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அங்கீகாரம் பெற்ற ஒரு ஸ்கூல்ல சேர்ந்து பயிற்சி எடுக்கணும், அங்கேயே டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை மட்டும் நீங்க ஆர்டிஓல கொண்டு போய் கொடுத்தா போதும், உங்க கைக்கு லைசென்ஸ் வந்துடும். எவ்வளோ சிம்பிள் பாருங்க. அடுத்ததா லைசென்ஸ் புதுப்பிக்கிறதுல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். குறிப்பா சீனியர் சிட்டிசன்களுக்கு, அதாவது மூத்த குடிமக்களுக்கு சில புதிய விதிமுறைகள் இருக்கு. இனிமே நீங்க லைசென்ஸை ரினியூவல் பண்ணும்போது போலி ஆட்களை தடுக்க ஒரு புது ஏஐ டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. உங்க இப்போதைய முகத்தையும் ஆதார் கார்டுல இருக்கிற போட்டோயும் அது ஒப்பிட்டு பார்த்து தான் உங்களை உறுதி செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம், வயசானவங்களுக்கு. இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா தெரியும், உங்க வயசை பொறுத்து லைசென்ஸோட வேலிடிட்டியும் ரினியூவல் முறைகளும் மாறப்போகுது. உதாரணமா 75 வயசுக்கு மேல இருந்தா கண்டிப்பா மெடிக்கல் மற்றும் கண் பரிசோதனை பண்ணியாகணும். சரி, இப்ப ரோடுல ரூல்ஸை எப்படி அமல்படுத்த போறாங்கன்னு பாப்போம். ஏன்னா இதுக்காகவே ஒரு புது டிஜிட்டல் பாயிண்ட் சிஸ்டம் வருது. நல்லா கேட்டுக்கோங்க. ஜூலை 1, 2026 இருந்து நம்ம எல்லாருடைய டிரைவிங் லைசென்ஸும் 0 பாயிண்ட்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். ஆனா நீங்க டிராஃபிக் விதிமீறல் செய்யும்போது உங்க லைசென்ஸ்ல பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு மேஜிக் நம்பர் இருக்கு. அதுதான் 15. நீங்க பண்ற விதிமீறல்களால உங்க லைசென்ஸ்ல பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே வந்து எப்போ அது 15 பாயிண்ட்ஸை தொடுதோ ஆட்டோமேட்டிக்கா உங்க லைசென்ஸ் 3 மாசத்துக்கு சஸ்பெண்ட் ஆயிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பாயிண்ட் சிஸ்டம் மட்டும் இல்லாம சில டிஜிட்டல் வசதிகளும் வந்திருக்கு. இப்போ எம்பரிவாகன் ஆப்ல இருக்க உங்க டிஜிட்டல் லைசென்ஸே போதும். அதே மாதிரி 2 வீலர்ல பின்னாடி உட்காந்து போறவங்களும் கண்டிப்பா ஹெல்மெட் போடணுங்கிற விதியை ரொம்ப கடுமையா அமல்படுத்த போறாங்க. சரி, இப்போ இந்த எல்லா மாற்றங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நம்மள மாதிரி ஒரு சாதாரண டிரைவருக்கு இதனால என்ன ஆகும்? சுருக்கமா சொல்லணும்னா மொத்த சிஸ்டமும் மாறுதுங்க. எல்லாமே டிஜிட்டல் ஆகுது, தானியங்கி ஆகுது. முக்கியமா இனிமே தப்பி பண்ணா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆட்டோமேட்டட் டெஸ்ட்ல இருந்து இந்த டிஜிட்டல் பாயிண்ட் சிஸ்டம் வரைக்கும் எல்லாத்தோட நோக்கமும் ஒண்ணுதான். வெளிப்படையான, பாதுகாப்பான ஒரு டிரைவிங் சூழலை உருவாக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ட்ராக் பண்ணப்படும், டிஜிட்டல் மயமாக்கப்படும். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இந்த டெக்னாலஜி எல்லாம் உண்மையிலேயே நம்ம சாலைகளை பாதுகாப்பானதா மாத்துமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.